Today we are going to see for class 8 NCERT Science chapter 11 chemical effects of electric current. Okay, நாம வந்து இன்னைக்கு வந்து chapter 11 chemical effects of electric current NCERT book 8th standard classக்காக நம்ம பார்க்க போறோம். We have already learned early, okay, என்ன learn பண்ணிருக்கோம்னா materials which allow electric current to pass through them are called as good conductors of electricity. அதாவது what is a good conductor அப்படினா என்ன, எந்த மெட்டீரியல் வந்து எது வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து நல்லா பாஸ் பண்ண அலோவ் பண்ணுதோ அதை வந்து நம்ம குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பேட் கண்டக்டர் ஆர் புவர் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டினா என்ன, த மெட்டீரியல்ஸ் விச் டோன்ட் அலோவ் எலக்ட்ரிக் கரண்ட் டு பாஸ் த்ரூ தெம், ஈஸிலி பாஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் எதெல்லாமே வந்து கரண்ட்டை வந்து ஈஸியாக பாஸ் பண்ண அலோவ் பண்ணலையோ அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், புவர் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இந்த பேராகிராஃபில் ரெண்டு டெஃபினேஷன் இருக்கு. வாட் இஸ் த டெஃபினேஷன், வாட் இஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, த செகண்ட் ஒன் இஸ் விச் இஸ் புவர் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஓகே, இது ப்ரீவியஸாகவே படிச்சிருக்கீங்க. ஸோ இங்கே ஜஸ்ட் டெஃபினேஷன் மட்டும் கொடுத்துக்கணும். வாட் இஸ் which materials are called as good conductors of electricity, which materials are poor conductors of electricity. See here, we found that metals such as copper, aluminum, they are conducting electricity good. Okay, so the copper, aluminum conduct electricity, whereas rubber, plastic and wood don't conduct electricity. So wood, plastic la poor conductor of electricity, copper and aluminum are good conductors of electricity. இதுதான் இப்போ பாருங்க, good conductors of electricity. இதுதான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. Next topic is, do liquids conduct electricity? So liquids என்னென்ன இருக்கு, வாட்டர், லெமன் ஜூஸ், மில்க், அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அதிலெல்லாம் வந்து அந்த லிக்விட்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். டு டெஸ்ட் வெதர் எ லிக்விட் அலோவ்ஸ் எலக்ட்ரிக் கரண்ட் டு பாஸ் த்ரூ இட் ஆர் நாட், we can use a tester. Okay, so tester யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல் வில் பி ஹேவிங் டெஸ்டர் இன் யுவர் ஹவுஸ். ஓகே, ஒரு டெஸ்டர் எடுத்துக்கோங்க, அப்பாட்ட கேளுங்க, அம்மாட்ட கேளுங்க, டெஸ்டர் கொடுப்பாங்க. ஸோ now we are going to replace the cell by a battery. ஓகே, ஒரு பேட்டரி எடுத்துக்கிறோம். அதே மாதிரி before using the tester we should check whether it is working or not. ஓகே, டெஸ்டர் ஒர்க் ஆகுதா இல்லைன்னு செக் பண்ணிக்கணும். So now assume that our tester is working. Okay, நல்லா ஒர்க் பண்ணுற டெஸ்டர் நம்ம எடுத்துட்டோம்னு நினச்சிக்கிறோம். ஸோ we are going to use it to test the various liquids. நிறைய லிக்விட்ஸ் வச்சு இப்போ வந்து லெமன் ஜூஸை வச்சு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு காஷன் கொடுத்துருக்காங்க. காஷன் என்ன, எச்சரிக்கை. அதாவது when you are checking your tester, don't join its free ends for more than few seconds. ரொம்ப நேரம் அப்படியே ஃப்ரீ எண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுவோம். அதர்வைஸ் the cells of the battery will drain. செல்லோட பேட்டரி வந்து ட்ரெயின் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ செக் பண்ண உடனே வந்து நம்ம டெஸ்டர் எடுத்துட்டு நம்மளுடைய கான்செப்டுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். We know when the liquid between two ends of the tester allows electric current to pass, the circuit of the tester becomes complete. Okay, so liquid வந்து இப்போ இங்கிருந்து அப்படியே பாஸ் ஆகி திருப்பி வருது, லைட் க்ளோ ஆகுது அப்படின்னா it means that the current is passing. அப்போ circuit of the tester becomes complete. So the current flows in the circuit and the bulb glows. So நம்ம வந்து some liquids are good conductor of electricity, some are few or poor conductors. அது எதுன்னு பார்க்கலாம். Okay, when the liquid does not allow the electric current to pass, the circuit of the tester is not complete and the bulb does not glow. So bulb glow ஆகலைன்னா இங்கிருந்து இங்கே வந்து current pass ஆகலைன்னு அர்த்தம். ஸோ வந்து சர்க்கியூட் கம்ப்ளீட் இல்லைன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இன் சம் சிச்சுவேஷன் ஈவன் தோ லிக்விட் வந்து இஸ் கண்டக்டிங், த பல்ப் மே நாட் க்ளோ. ஸோ எதனால அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கணும் இந்த ஆக்டிவிட்டி. ஸோ வாட் கேன் பி த ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, do you remember why the bulb glows when electric current pass through it? Due to the heating effect of current, the filament of the bulb gets heated to high temperature and it starts glowing. Okay, so on the high temperature heating effect நால filament glow ஆகும். அப்போ high temperature வரதுனால வந்து glow ஆகும் bulb. However, if the current through the circuit is too weak, the filament does not get heated. Salts dissolved in it
Okay, small amount of mineral salt are naturally present in it. So this water is a good conductor of electricity. Okay, so salt when the water mix it will be mainly good conductor. On the other hand, distilled water is free of salt and is a poor conductor. Okay, we have found that common salt when dissolved in distilled water, that is common salt on the distilled water la கலக்கணும் அப்படினா mix பண்ணோம் அப்படினா it makes a good conductor. Okay, so what நம்ம check பண்ணலாம் நம்ம what are the other substances which when dissolved in distilled water making it conducting. எதெல்லாம் வந்து நம்ம distilled water ஓட கலந்தோம்னா அது வந்து நல்லா கண்டக்ட் பண்ணும் அப்படினு நம்ம செக் பண்ணலாம். Okay, most liquids that conduct electricity are solutions of acids, bases and salts. So acid, base, salt எல்லாமே வந்து it will conduct electricity. Okay,